ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தது. ஃப்ளாட் டு லிட்டில் பிட் ஒரு 50 பாயிண்ட்ஸில் ஒரு மாதிரி கேப் டவுன் ஆகிட்டு புல் பேக் கொடுத்துருந்தது க்ளோசிங் ப்ரைஸ்ட்டாக. அந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எம்ப்ரைஸ் செக்ஷனில் டார்கெட் கொடுத்துருந்து. நான் நேற்று வீடியோவில் கிளியராக சொல்லியிருந்தேன் 48,000 ஃபஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே போச்சுன்னா ட்ரெயில் பண்ணிக்கோங்க. பட் வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் 48,000 தான் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இட் மே கோ, இட் மே நாட் கோ. உங்களோட டார்கெட் இதுலேயே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்சலும் கொடுத்துருந்தது 48,000. தென் டெட் சைட் வேஸில் அந்த ஹோல் டே முடிஞ்சிச்சு. ஸோ இதான் வந்துட்டு நம்ம ரொம்ப க்ரீடியாக இருக்கக்கூடாதுங்கிறது. எல்லா நாளுமே கிரேட் ஃபால் ஆகாது. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த ரெட் கேண்டில் இவ்வளோ பெருசாக விழுந்ததுக்கப்புறம் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அடடா நம்ம இதை கேப்சர் பண்ணி அடுத்த கேண்டில் கண்டிப்பாக கீழே போகும்னு சொல்லிட்டு மல்டிபிள் ட்ரேட்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் செல் பண்ணிட்டே வந்திருப்பீங்க. இதனால் உங்களோட கேபிட்டல் தான் அடி வாங்கும். ஸோ எப்பவுமே ஃபாலோ ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட். அதான் ஒரு குட் ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆகும். ஒரு சிம்பிள் லாஜிக் தாங்க அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் இது எனக்குமே புரியாமல் இருந்தது. ஒன்ஸ் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சக்ஸஸே பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆனால் இனிஷியலாக பார்க்கும்போது எனக்கும் வித்தியாசமாக பட்டது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரிஸ்க் இஸ் டு ரிவார்ட் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அனாலிசிஸில் நான் வந்துட்டு லெவல்ஸ் கொடுத்துருந்தேன். பார்க்காதவங்க மேலே டிஸ்கிரிப்ஷனில் மேலே ஐ பட்டனில் வந்துட்டு நேற்று அனாலிசிஸ் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு. வாங்க நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்க போகலாம். க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48,020 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை எப்பவும் போல் எல்லோ லைனில் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 48,020. ஓகே, இதை வந்துட்டு நான் எல்லோ லைனில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணிடலாம். பிவிசி இஸ் ஈக்குவல் டு 48,020. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அது இல்லாத என்னென்ன லெவல்ஸ் இருக்குது? ப்ரீவியஸ் டே ஹை இருக்குது, ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. ரெண்டுமே ஆரஞ்ச் லைனில், அதாவது இன்னைக்கான ஹையும் இன்னைக்கான லோவையும் நான் மார்க் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. இது போக என்ன இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தீங்கன்னா, இன்னித்து சிபிஆர் நாளைக்கு வெர்ஜின் சிபிஆராக ஆக்ட் ஆக போகுது. வெர்ஜின் அப்படின்னா என்னென்னா, ஒன்ஸ் அது நம்மளோட மார்க்கெட் ஓப்பனிங்க்கு மேலே இருந்ததுன்னா அது வந்துட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும், கீழே இருந்ததுன்னா சப்போர்ட். ஸோ ஆஸ் ஆஃப் நம்மளோட அசம்ஷன் படி இது ரெசிஸ்டன்ஸாக தான் ஆக்ட் ஆக போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மேலே இருக்குது நம்மளோட மார்க்கெட்டோட லெவல்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்கான சிபிஆரை கன்வெர்ட் பண்ணிடுவோம். என்னென்ன டைப் ஆஃப் மார்க்கெட் ஓப்பனிங்ஸில் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் இங்கே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் லைக் டபிள்யூ ஆர் இப்போ ஹையர் அண்ட் ஹையர் ப்ரைஸ் ஆக்ஷன் கிடைக்குதுன்னா உங்களோட என்ட்ரிக்கு அப்புறம் உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 48,200 இருக்கணும். அதுக்கப்புறம் 48,400, அதுக்கப்புறம் 48,600. ஒவ்வொரு லெவல் அட்டைன் பண்ணும்போதும் உங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருச்சுன்னா ஒன்று லாக் யோர் ப்ராஃபிட்ஸ், இல்லையா புக் யோர் ப்ராஃபிட்ஸ். ரெண்டில் எது வேணால் பண்ணி ஒன்று புக் பண்ணிக்கோங்க என்டையரா, இல்லை ட்ரெயில் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ட்ரெயிலிங் பர்சன்னா ட்ரெயில் பண்ணிட்டு போங்க. இல்லை நீங்கள் வந்துட்டு லாக் பண்ணிடுவீங்க, 1:2 அப்படி வந்தானா நீங்கள் லாக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து, நீங்கள் வந்துட்டு இது பண்ணுறதை பொறுத்து. ஸோ இது ஃப்ளாட் ஓப்பனிங்கில் டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் வந்ததுன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நான் கொடுத்துருக்க டார்கெட்ஸ் பாருங்கள், 40,200, அப்புறம் 40,400, அப்புறம் 40,600. அதே சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு ஸ்லைட் கேப் போய் 48,200 மேலே ஓப்பன் ஆகுது, அதாவது ப்ரீவியஸ் டே ஹை R1 மேலே ஓப்பன் ஆகுதுன்னா அதே பையிங் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து 400, அதுக்கப்புறம் 600 இருக்கும். இது பையிங்கில். பட் இந்த ரெண்டு சினாரியோவை தாண்டி மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துனே கேப் அப் ஆகுது. இந்த லெவலில் 48,500 to 600 இந்த லெவலில் கேப் அப் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில் இருக்க பட்சத்தில் நீங்கள் செல்லிங் ட்ரேட் எடுக்கலாம். உங்களோட டார்கெட் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோ, அப்புறம் க்ளோசிங் ப்ரைஸ் இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இது நான் கேப் அப் ஓப்பனிங்காக சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது கேப் அப் ஓப்பனிங்காக நான் சொல்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க பிளாட்டா ஓப்பன் ஆகிற இடத்துல ஒரு எம் பேட்டர்னோ இல்ல லோவர் அண்ட் லோவர் பிரைஸ் ஆக்ஷனோ ஃபார்ம் ஆகுது. உங்களோட பேட்டர்ன் அக்யூரேட்டா இங்க உட்காருதுன்னா செல்லிங் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிருங்க. அங்கிருந்து வரும்போது பாத்தீங்கன்னா 147,840, அதாவது ப்ரீவியஸ் டே லோ அண்ட் S1 பிரேக் பண்ணுது அப்படின்னா கீழே ஒரு நல்ல விகரஸ் பால் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரெயிலிங் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு சஃபிஷியன்டான ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ஃபர்ஸ்ட் பிரேக் டவுனோட வெளில வந்துருங்க. இது வந்து நெகட்டிவ் பிரைஸ் ஆக்ஷனுக்கு. இதை தாண்டி ஒரு பெரிய பிக் கேப் டவுன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு ஃபுல் சைட்வேஸ்ல கூட நாளைக்கு முடிஞ்சிடலாம். ஸோ மல்டிபிள் ட்ரேட் எடுத்து இன்னைக்கு இவ்வளோ கேப் டவுன் ஆயிடுச்சு, இன்னும் செல்லிங் போகும்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வாங்கிடாதீங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் எந்த மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, கேப் அப் ஓப்பனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷனில் செல்லிங் வந்தாலும் சரி, நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட பேட்டர்ன் செட் ஆகுதா, 1:2 இல்லை 1:3 உங்களோட ரிஸ்க் இஸ் ரிவார்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாப்ல செட் ஆயிடுச்சா, உங்களோட ட்ரேடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் செட்டப் ரூலில் இருக்குன்னா இன்னொரு ட்ரேட் போகும், இல்லையா விட்டுருங்க. ஸோ அதர் தன் தட் இந்த எவ்வளோ பெரிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க அப்படின்றத நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ நான் எல்லா டைப் ஆஃப் ஓப்பனிங்குமே நான் உங்களுக்கு வந்துட்டு அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். புரியல அப்படின்னா மோடியோ பாருங்க.
சொல்லியிருக்காங்க. ஏன் 40,600 லாஸ்ட் லெவலாக சொல்லியிருக்கேன்னா அதான் வெர்ஜின் சிபிஆரோட லாஸ்ட் லைனாக சொல்லியிருக்கேன். 400 ஏன் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த வீக்கோட ஹையும் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் சிபிஆரும் இருக்குது. இது ரெண்டும் சேரும்போது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் புல் பேக் வந்துட்டு கூட திரும்ப மேலே போகும். அதனால் இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைச்சிட்டாவே ஒன்று ட்ரெயில் பண்ணிக்கோங்க, இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. இதுக்காக தான் நான் அந்த அனாலிசிஸில் அப்படி சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ புரியல அப்படின்னா நான் என்னென்ன டைப் ஆஃப் ஓப்பனிங் சொன்னேன், என்னென்ன லெவல் சொன்னேங்கிறது இன்னொரு வாட்டி ஸ்லோவாக ஓட்டி பாருங்க, மார்க் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் டே சார்ட்டில் போய் பார்க்கும்போது கண்டினியூஸாக ரெட் கேண்டில்ஸ் வந்து எம் ப்ரைஸ் செக்ஷனில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எம் போட்டுச்சு, அப்புறம் ஒரு இன்சைடட் கேண்டில் கொடுத்துச்சு, அப்புறம் ஒரு பிரேக் டவுன் கொடுத்து இப்போ ஒரு பின்பார் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்தா 40,600 வரைக்கும் கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அங்கேருந்து செல்லிங் கீழே வரும்போது நம்மளுக்கு பெரிய பெரிய டார்கெட்ஸ் 46,000 அந்த மாதிரி வந்து நமக்கு ஓப்பன் டார்கெட்ஸ் கீழே இருக்குது. ஸோ நாளைக்கான டே ஒரு புல் பேக் இருக்கிறதுக்கான சான்சஸ் 90% இருக்குது. சரி, பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம அனலைஸ் தான் பண்ணுறோம். பட் அந்த பிளான் படி போகும்போது நமக்கு ஈஸியாக ட்ரேட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம 100% மார்க்கெட்டில் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் எடுத்துறாதீங்க. நம்ம பிளானுக்கு அகேன்ஸ்டாக போகுதுன்னா உங்களை ட்ரேட் எடுக்கக்கூடாது, இல்லை எடுத்தாலும் ஒரு ஸ்டாப் லாஸோட வெளில வந்துடணும். இதுதான் நம்மளோட டிசிப்ளின் பேசுவோம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது புதுசாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஜெரோடா ப்ளஸ் அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஷிவாரி ட்ரேடர்ஸ் மெயிலுக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்கள். நேற்று அனலிசிஸ் வீடியோ பார்க்கணும், மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போயிட்டு நான் எப்படி அனலிசிஸ் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மோடியோனோ ப்ளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.